வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. கேரள மாநிலத்தில் திருச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த திருச்சூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல முண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கிராமம் இருக்கு. இந்த முண்டூர் அப்படிங்கிற அழகான கிராமத்துல 75 வயதான தங்கமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க. இந்த முண்டூர் அப்படிங்கிற அழகிய கிராமம் இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல தான் 75 வயதான தங்கமணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த தங்கமணி அம்மாவோட லைஃப் வந்து ரொம்பவே ஒரு சோகமான ஒரு லைஃபா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கணவர் இவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் மட்டும்தான் கூட டிராவல் பண்ணாரு. அதுக்கப்புறம் தங்கமணியோட கணவர் இவங்களுக்கு 35 வயது இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. இருந்தாலும் தங்கமணி அம்மா ரொம்பவே மன உறுதி கொண்ட ஒரு பெண்மணியா தான் இருந்திருக்காங்க. தங்கமணி அம்மாக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க. என்னதான் கணவர் இறந்து போனாலும் அந்த குழந்தைய ரொம்ப பாசமா சிங்கிள் பேரண்டா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இவங்களே உழைச்சு அந்த குழந்தைக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆக வேண்டிய ஸ்டேஜும் வருது. அதுக்கப்புறம் தங்கமணி அம்மா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மேரேஜும் பண்ணி வச்சிடுறாங்க. இப்படி அவங்க கணவர பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு இருந்தது அந்த பெண் குழந்தை மட்டும் தான். இப்ப அவங்களும் வளர்ந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தங்கமணி தனிமைய உணர ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் அவங்க தனியா தான் வாழக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அவங்க பொண்ணுக்கு நல்லபடியா திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க பொண்ணும் கணவன் வீட்டுக்கு போயாச்சு. இப்ப நம்ம தனியா வாழணும். அந்த பொண்ணும் அவங்க கணவன் வீட்டுக்கு போயாச்சு. தங்கமணி அம்மா முண்டூர்ல இருக்க அந்த ஒரு தனியான வீட்ல தனியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தன்னோட பொண்ணு கூட அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு பக்கம் கணவர் இல்லைனாலும் தன்னுடைய பொண்ணுக்காகவே வாழ்ந்தாங்க. இப்ப மேரேஜ் ஆயி அவங்க பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தனிமையில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது தான். இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த தனிமைய அவங்க ஏத்துக்கிறாங்க. தான் பொண்ணு போனாலும் தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம அமைச்சு குடுத்துட்டோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் இருந்துச்சு. தனிமையா இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு மட்டும் தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்ததிலிருந்து நாட்கள் உருண்டோடி போகுது. கொஞ்சம் கொஞ்சமா தங்கமணி அம்மாக்கு வயசாகி அவங்களுக்கு இப்ப 75 வயது. அப்படி இருக்கும்போது தான் சரியா நவம்பர் 23, 2025 அன்னைக்கு தங்கமணி அம்மா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போயிருக்காங்க. விடியற் காலையில அந்த தோட்டத்துக்கு போயிருக்காங்க. தங்கமணி அம்மா அவங்களோட தோட்டத்துக்கு போறத பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருக்காங்க. விடியற் காலையில எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட அன்றாட வேலைகள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தங்கமணி பாட்டி அவங்க தோட்டத்துக்கு போறத அவங்க பார்த்துருக்காங்க. ரொம்ப நேரம் அவங்க அன்றாட வேலைகள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா, தோட்டத்துக்கு போன தங்கமணி பாட்டி திரும்பி வரவே இல்ல. அதாவது பக்கத்து வீட்ல இருந்து பார்த்தா அவங்க தோட்டத்துக்கு போற வழி தெரியும். அப்படி போன தங்கமணி அம்மா திரும்பி வரவே இல்ல. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பேர சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. கூப்பிட்டு பார்த்தாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. தோட்டத்துல ஏதாவது விவசாய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அத பெருசா எடுத்துக்கல. ஆனா, இப்படியே ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒருவித சந்தேகம் ஏற்படுது. இதனால என்ன பண்றாங்கன்னா, தங்கமணி அம்மாவோட தோட்டத்துக்கே போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த தோட்டத்துல போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பெரிய ஷாக். என்ன தோட்டத்துக்கு போன தங்கமணி அம்மாவோட சத்தத்தையே காணோம்னு சொல்லிட்டு தோட்டத்துல போய் பார்த்துருக்காங்க. அப்படி அவங்க தோட்டத்துல போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா தங்கமணி அம்மா அங்க கீழ விழுந்து கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு ஒருவித பதட்டத்தோட தங்கமணி அம்மாவோட கிட்ட போறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. பேச்சு மூச்சே இல்லாம கிடக்குறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனடியா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அதிகாரிகளும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது தங்கமணி அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. வீட்டுக்கு வந்துட்டு தங்கமணி அம்மாவோட உடல மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க விழுந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தோட்டத்துக்குள்ள நிறைய கல்லெல்லாம் இருக்கு. தங்கமணி அம்மாக்கு 75 வயசு ஆயிருச்சு. அதனால ஏதாவது கல் தடுக்கி விழுந்து தான் அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இத ஒரு சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அடுத்ததா தங்கமணி அம்மாவ பத்தி அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது போலீஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. தங்கமணி அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா தங்கமணி அம்மா எப்பவுமே கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கழுத்துல இருந்து செயின காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தங்கமணி அம்மா கழுத்துல அந்த செயினோட தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தங்கமணி அம்மாவ முதல்ல பார்த்தது நாங்க தான். அவங்க மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க நெனச்சோம். அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்ணோம். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தான் தங்கமணி அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் விசாரணையில என்ன தெரியுதுன்னா, தங்கமணி அம்மாவோட பொண்ணு ரீசென்ட்டா அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அவங்க வந்து அவங்க அம்மாவ பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வருது. இப்படி போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது தங்கமணி அம்மா எப்படி இறந்து போனாங்கங்கிற அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனடியா போலீஸ் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ட வாங்குறதுக்காக போயிருக்காங்க.
அப்ப டாக்டர் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, "இவங்க சாதாரணமா கீழ விழுந்து தான் இறந்து போயிட்டாங்க. தலையில பலமா அடிபட்டுருக்கு. அதனால ரத்தம் உறைஞ்சு போயிருக்கும். அதனால தான் இறந்து போயிருப்பாங்க. எப்ப பாடிய ரிலீஸ் பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இத கேட்ட டாக்டர், "நீங்க சொல்ற மாரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க கீழ விழுந்திருக்காங்க. தலையில அடிபட்டுருக்கு. ஆனா தலையில அடிபட்டனால தான் அவங்களோட உயிர் போயிருக்கான்னு கேட்டா கிடையாது. அவங்க தலையில பலமா அடிபட்டிருந்தாலும், அவங்களோட கழுத்து எலும்பு முறிச்சிருக்காங்க. கழுத்து எலும்பே உடையிற அளவுக்கு கழுத்த பிடிச்சு நெரிச்சிருக்காங்க. மேலும் அவங்க கழுத்துல நெறைய நகை கீறல்கள்லாம் இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது நேச்சுரல் டெத் கிடையாது. ஆக்சிடென்டலா நடந்த டெத்தும் கிடையாது. கண்டிப்பா தங்கமணி அம்மாவ யாரோ கொலை பண்ணியிருக்காங்க." அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த டாக்டர் சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏற்கனவே பக்கத்து வீட்ல விசாரிக்கும்போது, தங்கமணி அம்மாவோட செயின காணோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப தங்கமணி அம்மா தோட்டத்துல ஏதோ வழுக்கி விழுந்துட்டாங்க. அதனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் நெனச்சாங்க. இப்ப தங்கமணி அம்மாவோட செயின வேற காணோம். அதுக்கு தகுந்த மாரி அட்டாப்சி ரிப்போர்ட்டும் அவங்க கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்கங்கிற மாரி வந்திருக்கு. இதனால போலீஸ் கண்டிப்பா இது ஒரு கொலை தான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவங்க கழுத்துல இருந்து செயின பறிக்கிறதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனா அத பண்ணது யாரு? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி போலீஸ்கிட்ட இருந்துச்சு. அப்பதான் போலீஸ்க்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரீசென்ட்டா இறந்து போன தங்கமணி அம்மாவோட பொண்ணு வந்துட்டு போயிருக்காங்கங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இதனால போலீஸோட மொத்த சந்தேகமும் அவங்க பொண்ணு மேல திரும்ப ஆரம்பிக்குது. தங்கமணி அம்மாவோட பொண்ணு பேரு சந்தியா. அவங்களுக்கு வயது 45. ரீசென்ட்டா அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தங்கமணி அம்மா இறந்து போயிருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு இருக்கிற ஒரே சஸ்பெக்ட் யார் அப்படின்னா, அவங்க பொண்ணு சந்தியா மட்டும் தான். இதனால போலீஸ் சந்தியாவ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு, "சொல்லுங்கம்மா, உங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு சந்தியா தன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்து பயங்கரமா அழுதுருக்காங்க. அவங்கள போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அவங்க கேள்விகள கேட்டிருக்காங்க. "எப்படி உங்க அம்மா இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு போலீஸ் முதல்ல கேட்டிருக்காங்க. "எங்க அம்மா தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில போனாங்க. அப்ப நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எங்க அம்மா தோட்டத்துல இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்டயே சொன்னாங்க. அடுத்ததா தான் எல்லாரும் சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சந்தியா சொல்றாங்க. போலீஸ்க்கு முழு சந்தேகமும் சந்தியா மேல தான் இருக்கு. உங்க அம்மா கீழ விழுந்து இறந்து போயிருக்காங்க. கால் தவறி கீழ விழுந்து தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்களோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. அது கூட அவங்க கீழ விழுகும்போது தலையில பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க கழுத்து எலும்பு உடையிற அளவுக்கு அவங்க கழுத்த பிடிச்சு யாரோ நெரிச்சிருக்காங்க. இதனால தான் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இத கேட்டு சந்தியா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களா கால் தடுக்கி கீழ விழுந்துட்டு அவங்க கழுத்த நெரிச்சு அவங்களே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிடுக்குப்பிடியான கேள்விகள கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா உங்க அம்மா கழுத்துல செயின் இருந்ததா பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொல்றாங்க. நாங்க பாடிய ரெக்கவர் பண்ணும்போது அந்த செயின் எங்களுக்கு கிடைக்கல. இது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தியா உடைய ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மாவ நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட போலீஸ் அதிகாரிகள் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இந்த கொலைய பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க அதிர்ச்சியான சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்தியா போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபெஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயத்த இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். சந்தியாவுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த திருமண வாழ்க்கை அவங்க நினைச்ச மாரி போகல. அவங்க கணவருக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. 2 பேத்துக்குமே எந்த விதத்திலயுமே ஒத்து போகல. இதனால கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. தங்கமணி அம்மா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு வச்சுட்டோம்னு சொல்லிட்டு தனியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா சந்தியா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் மட்டும் தான் கணவர் வீட்ல இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க கணவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்குறாங்க. கணவருக்கும் இவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகல. அதனால அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம அம்மா தனியா தானே இருக்காங்க. நம்ம எதுக்கு கணவர் கூட இப்படி ஒரு புடிக்காத வாழ்க்கைய வாழணும்? நம்ம அம்மா கூடயே போய் இருந்துரலான்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துர்றாங்க. ஆனா சந்தியா இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தது தங்கமணிக்கு சுத்தமா பிடிக்கல. "நீ நல்லா இருப்பன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு வச்சேன். அத வாழாம திரும்பவும் என் கூடயே வந்து இருக்கிறியேன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூடயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கமணி அம்மாகிட்ட கொஞ்சம் சொத்து, பணம், நகை இது எல்லாமே இருக்கு. இப்ப அவங்க பொண்ணு சந்தியா கூட முண்டூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் சந்தியாக்கு பக்கத்து வீட்ல நிதின் அப்படின்னு சொல்லிட்டு 9 வயசுல ஒரு பையன் இருக்கான். சந்தியாக்கு 45 வயது ஆகுது. அவர பார்த்தோனே சந்தியாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நிதினுக்கும் சந்தியாவ ரொம்ப பிடிச்சு போயிருது. இவங்க 2 பேத்துக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பழக ஆரம்பிக்கிறாங்க. பேசி பேசியே இவங்களோட பழக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப நெருக்கமா ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் தவறான உறவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிதின் சந்தியா கிட்ட பணம் கேட்டிருக்காரு. எனக்கு அவசரமா ஒரு ரூ. 3,00,000 பணம் தேவைப்படுது. உன்னால குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட கேட்டிருக்காரு. ரீசென்ட்டா நிதின் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறத சந்தியா பார்த்திருக்காங்க. அப்ப சந்தியா கேட்டிருக்காங்க. நானே வந்து என்னுடைய கணவர விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
சந்தோஷத்துக்காக தான் உன் கூட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்பவுமே சோகமா இருக்கியே என்ன காரணம்னு சொல்லிட்டு சந்தியா கேட்டிருக்காங்க. அப்பதான் நிதின் சில ஷாக்கிங்கான விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா நிதினுக்கு நெறைய கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு நிதின். 22 வயசுலயே நெறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன அடைக்க முடியாம கடன்காரங்க வந்து பயங்கரமா திட்டிட்டு போயிருக்காங்க. இதனால தான் நிதின் ஒருவித சோகத்தோட இருக்காரு. அவசரமா எனக்கு ரூ. 3,00,000 தேவைப்படுது. அந்த ரூ. 3,00,000 கடன நான் கட்டல அப்படின்னா, என்னோட உயிரே போயிரும். அதனால அவரு சந்தியா கிட்ட உன்னால ரூ. 3,00,000 ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதுக்கு சந்தியா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? நானே எங்க அம்மா கூட தங்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது. இப்ப நான் கணவர பிரிஞ்சு எங்க அம்மா கூட இருக்கிறதே எங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப போய் நான் பணம் கேட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்லிடுறாங்க. அதுக்கு நிதின் விடாம சந்தியாவ தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. சந்தியா நீ தான் எப்படியாவது எனக்கு பணத்த ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நிதின் இப்படி வற்புறுத்தி கேட்டதுனால, சரி நான் எங்க அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தங்கமணி அம்மாகிட்ட போயி நகைய பத்தி கேட்டிருக்காங்க. மேலும் அவங்க அம்மாகிட்ட பணமும் கேட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரனான நிதின் கூட சந்தியா அதிகமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு நல்லா தெரியும். தங்கமணி அம்மாக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சதுனால பணம் குடுக்க மறுத்துடுறாங்க. பணமெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு சந்தியா ஒருவித சோகத்தோட நிதின் கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு சரியா நவம்பர் 22, 2025. அப்ப நிதின் சந்தியா கிட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு 23ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை. அன்னைக்கு மட்டும் நான் ரூ. 3,00,000 கட்டலினா என்னுடைய உயிரே போயிரும். மேலும் கடன்காரனால என்னுடைய மானமே போயிரும்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு சந்தியா நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்க அம்மாட்ட கேட்டு பார்த்தேன். எங்க அம்மா குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்லியிருக்காங்க. மேலும் எங்க அம்மாட்ட பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்த எங்க வச்சிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சந்தியா சொல்றாங்க. அப்பதான் நிதின் ஒரு கொடூரமான விஷயத்த சந்தியா கிட்ட சொல்றான். உங்க அம்மாவோட கழுத்துல ஒரு செயின் இருக்கு. அந்த செயின் எப்படியும் 3 சவரன் இருக்கும். அந்த செயின மட்டும் நீ எப்படியாவது எடுத்து குடு. அத வச்சு நான் என்னுடைய கடன கட்டிர்றேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இத கேட்ட சந்தியாக்கு, எங்க அம்மாக்கு அந்த செயின் வந்து ரொம்ப பிடிக்கும். குளிக்கும்போது கூட அந்த செயின அவங்க கழட்டவே மாட்டாங்க. இப்ப போய் அந்த செயின மட்டும் நான் கேட்டேன்னா, பயங்கரமா எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. மேலும் இதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மாட்ட பணம் கேட்கும்போதே எங்க அம்மா குடுக்கல. இப்ப போய் நான் செயின கேட்டேன்னா, அவ்வளோதான் எங்க அம்மா என்ன கொன்னே போடுவாங்கன்னு சொல்லிட்டு சந்தியா சொல்றாங்க. உடனே நிதின் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு அந்த செயின் முக்கியமா? இல்ல என்னுடைய உயிர் முக்கியமா? அந்த செயின மட்டும் நீ எடுத்துட்டு வரலின்னா, நாளைக்கு என்னுடைய உயிரே போயிரும். சும்மா அந்த செயின் கழுத்துல தானே தொங்கிட்டு இருக்கு. அந்த செயின எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்தீன்னா, என்னோட உயிரையே அது காப்பாத்தும். அதனால எனக்காக உங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த செயின எடுத்துட்டு வந்து குடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சரி நான் எங்க அம்மா தூங்கும்போது அந்த செயின எடுக்கிறேன். ஒருவேளை எங்க அம்மா முழிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சந்தியா கேட்டிருக்காங்க. தூங்கும்போது அவங்களுக்கு தெரியாம கழட்டி எடுத்துரு. ஒருவேளை அவங்க முழிச்சுட்டாங்கன்னா, நிரந்தரமா தூங்க வச்சுருன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படி நிரந்தரமா தூங்க வச்சுருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கொலை பண்ண சொல்லியிருக்காரு நிதின். இத கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தியா கொடூரமானவங்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. கள்ள காதலுக்காகவும், தங்க நகைக்காகவும் தன்னுடைய அம்மாவையே கொலை பண்றதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. அன்னைக்கு சரியா நவம்பர் 22, 2025. தங்கமணி அம்மா வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்காங்க. அவங்க கட்டில்ல படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அசதியில தூங்கிர்றாங்க. இதுக்கப்புறம் தான் சந்தியா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க அம்மாவோட கழுத்துல இருந்து தெரியாம அந்த செயின கழட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி உடனடியா அவங்க அம்மா கிட்ட போய் அந்த செயின கழட்டுறாங்க. ஆனா, அப்படி செயின கழட்டிட்டே இருக்கும்போது, தங்கமணி அம்மா விழிச்சர்றாங்க. அப்படி முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நகைய திருடுற அளவுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ண பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா, கள்ளக்காதல் மோகத்துல இருந்த சந்தியா, அவங்கள கீழ பிடிச்சு அப்படியே தள்ளி விடுறாங்க. கீழ பிடிச்சு தள்ளுனதுல அவங்க தலையில அடிபட்டு அந்த இடத்துலயே மயக்கமாயிர்றாங்க. அதுக்கப்புறம் கூட விடாம அவங்க மேல ஏறி உட்காந்து அவங்க கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 கையால அவங்க கழுத்த பிடிச்சு கொடூரமான முறையில நெரிச்சிருக்காங்க. அதுல தங்கமணி அம்மா தன்னுடைய பெத்த பொண்ணு கையாலேயே இறந்து போயிருக்காங்க. துடிதுடிச்சு அதே இடத்துல உயிர விட்டுருக்காங்க. தான் பெத்த பொண்ணே தனக்கு எமனா மாறுவான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. கழுத்த நெரிச்சு அவங்க அம்மாவையே கொன்னுட்டு, அவங்க கழுத்துல இருக்க நகைய கழட்டியிருக்காங்க. நகைய மட்டும் இல்லாம அவங்க காதுல போட்டிருந்த தோடையும் கழட்டியிருக்காங்க. அது 2யும் கழட்டி நிதின கூப்பிட்டு குடுத்துருக்காங்க. குடுத்ததுக்கப்புறம் நிதின் அடகு வச்சு அந்த பணத்த வாங்கியிருக்காரு. மேலும் அம்மா வேற இறந்து போயிட்டாங்க. நான் நகை எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அம்மா முழிச்சுட்டாங்க. கீழ பிடிச்சு தள்ளி விட்டு அவங்க அதுல மயக்கமாயிட்டாங்க. ஒருவேளை இந்த விஷயத்த வெளிய சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட கழுத்த நெரிச்சு கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு நிதின் கிட்ட சொல்லியிருக்காங்க. நிதின் அதுக்கும் ஒரு ஐடியா குடுத்திருக்காரு. அவங்க தோட்டத்துல வழுக்கி விழுந்த மாரி ஒரு செட்டப்ப பண்ணிரலாம். அதுக்கப்புறம் அவங்க இறந்த உடல தோட்டத்துல எடுத்துட்டு போய் போட்டுருக்காங்க. நைட்டே அவங்க அம்மாவோட உடல எடுத்துட்டு போய் தோட்டத்துல போட்டாங்க. காலையில சந்தியா அந்த உடல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க விடியற் காலையில பார்க்கும்போது,
தங்கமணி அம்மா தான் தோட்டத்துக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. இப்படி சந்தியா அவங்க அம்மா இறந்து அந்த தோட்டத்துல கிடக்கிறத போய் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நிதின், சந்தியா 2 பேத்தையுமே கைது பண்றாங்க. கள்ள காதலுக்காகவும், பணத்துக்காகவும் தன்னுடைய சொந்த அம்மாவையே கொலை பண்ணியிருக்காங்க சந்தியா. இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக் அவே என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வயசானவங்க இருந்தாங்கன்னா, அது ஒரு சொத்து மாரி. ஆனா அவங்கள யாரும் சொத்தா பார்க்கறதில்ல. அவங்க கிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. அந்த சொத்துக்காக, நகைக்காக, பணத்துக்காக அவங்கள ஒரு பாரமா நெனச்சு அவங்களையே கொலை பண்றாங்க. குறிப்பா முதியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் ஆபத்து அதிகமா வருது. மேலும் வயசானவங்க தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பா இருக்கக்கூடிய நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்கு. அதுலயும் கொஞ்சம் பணம், நகையெல்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லல. ஒரு சில பேர் பணம், நகைக்காக அவங்க சொந்த அம்மாவையே கொலை பண்றாங்க. இந்த கேஸ்லயும் சந்தியா அதே தவற தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவுடைய பாசம், வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. கஷ்டப்பட்டு வளர்த்து சந்தியாவ இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம, எவனோ ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக தன்னுடைய சொந்த அம்மாவையே கொன்றுருக்காங்க. இந்த சந்தியாவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பணத் தேவை ஏற்படும்போது உறவுகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா பணம் அதிகமா வந்ததுக்கப்புறம் இழந்து போன உறவ திரும்பவும் மீட்டெடுக்க முடியாது. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.